கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பீம்ங்கிற ஒரு ஆப்பை பற்றி தான். நம்ம புதுசாக மத்திய கவர்மெண்ட் அறிவிச்சிருக்க அந்த அப்ளிகேஷன் பணம் பரிவர்த்தனைக்காக உள்ளது. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வந்து உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேயே ஃப்ரீயாக கிடைக்கும். ஃப்ரீ ஆப்ஸ் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோர் போங்க. ப்ளே ஸ்டோரில் போய் பீம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப அப்ளிகேஷன் வரும். அதில் பாருங்கள், இந்த அப்ளிகேஷன் அது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் பற்றிலாம் இந்த அப்ளிகேஷன் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தேவை, இங்கிலீஷா, ஓகே நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அலோவ் பண்ணுங்கள். அலோவ் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் பேங்க்கில் எந்த நம்பர் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பர் சிம்மை வந்து நீங்கள் இந்த மொபைலில் போட்டு நீங்கள் ஓப்பன் போனதுக்கோட அந்த இதுக்கு ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் ஒரு ₹1 கட் பண்ணிக்குவாங்க. அது டேரெக்டாகவே அந்த நம்பரை அது வெரிஃபை பண்ணிக்கிறோம். அது ஓடிபிலாம் ஒன்றும் வராது. இப்போது ஓப்பன் ஆகட்டும். பாருங்கள், இப்போ மொபைல் நம்பர் வந்து வெரிஃபைட் ஆகிடுச்சு. நீங்கள் தப்பான நம்பர் கொடுத்தா அது ஆகாது. கரெக்டான நம்பர், எந்த நம்பர் நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் கொடுத்துருந்தா அது ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ண சொல்லுவோம். இந்த பாஸ்வேர்டு வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு உள்ள பாஸ்வேர்டு தான். இந்த அப்ளிகேஷன் நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்காக உள்ள பாஸ்வேர்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த பேங்க் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த பேங்க் நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. இதில் ஒரு 30-35 பேங்க் கொடுத்துருக்காங்க. எல்லா பேங்க்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, சரி, அதை நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளோட அக்கௌண்ட் அதை எடுத்துக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், செட்டப் யூபிஐ பின். யூபிஐங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த மெத்தட் தான் இந்த மெத்தடும். நம்ம இப்போதைக்கு செட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம கங்க்ராச்சுலேஷன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனால் இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள், 3 மெத்தட் இருக்குது. சென்டு, ரெக்யூஸு, ஸ்கேன் அண்ட் பே அப்படின்னு இருக்குது. 3 மெத்தடில் நம்ம இது பணமும் அனுப்பலாம், பணம் எப்படலாம், பணம் மற்றவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த ப்ரொஃபைலை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்குள்ளே அந்த யூபிஐ பின்லாம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு அதுக்குள்ளே இருக்குது. மை அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து சென்ட் பண்ணி பார்ப்போம். மணியை வந்து செட்டப் பின் இப்போ பண்ணல. சரி, செட்டப் பண்ணி கொடுத்துன்னு வச்சுங்களேன். கொடுத்ததுக்கப்புறம் என்ன கேட்குது அப்படின்னா, உங்களுடைய ஏடிஎம் கார்டுக்கு பதிலாக அந்த கார்டில் உள்ள நம்பரு, அந்த வேலிடிட்டி டேட்டு, இந்த எல்லாத்துக்கும் மாதிரி தான். எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மெத்தட் தான். எல்லாத்தையும் நீங்கள் இதில் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக செட் ஆயிரும். இப்போ யூபிஐ பின்னு நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல யூபிஐ பின் கேட்கல, யூபிஐ பின் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஓகே ஆயிடுச்சு. நம்மளுடைய இது தயாராகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம யாருக்குன்னா பணம் அனுப்பலாம். இப்போ நம்ம சென்ட் கொடுக்குறோம். சென்ட் கொடுத்ததுக்கப்புறம் யாருக்கு நம்ம பணம் அனுப்ப போகிறோமோ அவங்கள்ட்ட வந்து இந்த பீம் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள அந்த யூபிஐ அட்ரஸ் கொடுத்து கூட பண்ணலாம். அப்படி இல்லாட்டி அவங்களோட மொபைல் நம்பரையும் நம்ம டைரெக்டாக டயல் பண்ணி பணத்தை சென்ட் பண்ணலாம். சரி, இப்போ நம்ம ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எவ்வளோ பணம் அமௌண்ட் கொடுக்கணுமா அவங்களுக்கு அதை நம்ம கீழே டைப் பண்ணி அமௌண்ட்டை நீங்கள் கீழே டைப் பண்ணிடுங்க. அப்புறம் மார்க் பண்ண சொல்லியிருக்கு. அது எதாவது நம்ம எழுதுனா எழுதிக்கலாம், ஒன்றும் தேவையில்லை. இப்போ சேவ் ஃப்ரம் ஃபியூச்சர்னு கொடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னா என்டர் யுவர் யூபிஐ பின். இந்த யூபிஐ பின் தான் எல்லாத்துக்கும் தேவைப்படும். நீங்கள் இதை மறக்காமல் வச்சுக்கணும். கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு பணம் சென்ட் ஆயிரும். அவ்வளோதான் நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம கேப்டன் ஜிபிஎம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னும் ரொம்ப தகவல் இருக்குது. எல்லா அப்ளிகேஷனையும் மாதிரியே தான் இதுவும். இது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக கூட நம்ம எஸ்பிஐயில் கொடுத்த பேங்கிற அப்ளிகேஷனையும் யூஸ் பண்ணலாம். இது வந்து புது அப்ளிகேஷன். இருந்தாலும் இது கவர்மெண்ட் அறிவிச்சனால கொஞ்சம் பாதுகாப்பாக உள்ளது. அதுக்கு இல்லாமல் எஸ்பிஐ பேயே நல்ல அப்ளிகேஷன் தான். யூஸ் பண்ணி பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.